வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இந்த முறை என்ன டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற எல்லா விஷயத்தினுடைய என் கோல் என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கணும். அதுக்குதான் நம்ம பண்ற எல்லாமே. நம்ம படிக்கிறது, வேலைக்கு போறது, அல்லது போய் நிறைய சம்பாதிக்கிறது, ஒரு டஃப்பான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நம்ம இறங்குறது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்துக்காக தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படின்றதே இருக்கு. ஆனா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா, நிஜமாவே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல பல்வேறு காரணிகள் நம்மளுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுக்கிறது. இதை அனலைஸ் பண்ற ஒரு பாட்காஸ்டா தான் இது இருக்க போது. நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை, நம்மளுடைய மகிழ்ச்சியை தடுப்பது எது அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச போறோம். யார் கூட பேச போறோம் அப்படின்னா, நம்மளுடைய தோழர் திரு வில்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம் தோழர். வணக்கம். நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றதுதான். இப்போ ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் டிவோர்ஸ் பத்தி பண்ணியிருந்தேன் வழக்கறிஞர் ரஜிதா கூட. அவங்க அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க, பர்சியூட் ஆஃப் லைஃப் ஹாப்பியா இருக்கிறது தான். ஒரு பிடிக்காத திருமணத்துல நீங்க ஏன் இருக்கணும், அல்லது பிடிக்காத உறவுல நீங்க எதுக்கு ரொம்ப போட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும், லைஃபோட கோல்ன்றது சந்தோஷமா இருக்கிறது தான் அப்படின்றத சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட அது எவ்வளவு உண்மை அப்படின்றத எனக்கு புரிஞ்சது. எல்லாருமே நம்ம ஒரு அரசியல் தீவிரமா ஒருத்தவங்க பேசுறாங்க, ஒரு பாலிடிக்ஸை நம்பி நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, மக்களுக்காக ரோட்டுக்கு போறாங்க அப்படின்னா அதனோட என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுடைய உரிமைகள் கிடைக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த உழைப்பு எல்லாத்தையும் இந்த குடும்பத்தெல்லாம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய தோழர்கள்கிட்ட கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் அப்படின்றது இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். சந்தோஷமா இருக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவனோட சந்தோஷத்தை பறிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி தான் இருக்கு. ஸோ நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை, அல்லது ஏன் சந்தோஷமாக இல்லை? பல ஸ்டடிஸ் சொல்றது என்னன்னு சொன்னா, மனிதர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான நிலை மோசமாயிட்டு இருக்கு. ஒன்னும் இல்ல, ரொம்ப நார்மலா ஒரு 10 பேர் போய் மைக்க போட்டு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 2 பேர் வேணா சொல்லலாம், 8 பேர் நான் நல்லா இல்ல அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படி கேட்டோம்னா அது இன்னும் மோசமா இருக்கும். ஸ்டடிஸை விட ஆமா இது போல ஒப்பீனியன் கேட்டோம்னு சொன்னா அது மோசமா தான் இருக்கும். இதுல முதல்ல நாம இதை 2-3 அடுக்கா பிரிச்சுக்கிறது நல்லது. அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது மகிழ்ச்சி அப்படிங்கிறது அது எக்ஸாக்டா அது இல்லை. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வாழ்வின் தேவைங்கிறது பல்வேறு தேவைகள் இருக்கு. உயிர் வாழ்தல்ங்கிறது நேச்சுரலா இருக்குது. நீங்க மூச்சை அடக்கிக்கிட்டு ஒருத்தர் தான் உயிரை போக்கிக்க முடியாது, அது தன்னை போல நடக்கும். பர்பஸ் ஒன்று இருக்கும், இதை மாதிரியான வெவ்வேறு தேவைகள் இருக்கும், அச்சீவ்மெண்ட். இது எல்லாத்தையும் நாம மகிழ்ச்சிங்கிற அந்த உணர்வோடு நாம பொருத்திக்கிறோம். அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது மகிழ்ச்சி என்பது உங்களுடைய மூளையின் பல்வேறு பாகங்கள், மூளையில இருக்கிற பல்வேறு கெமிக்கல்ஸ், இதனுடைய ரிதம், இதனுடைய ஒரு சிம்பனி மாதிரி வச்சுக்கோங்களேன். மூளை பாகங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, மூளை கெமிக்கல்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு, உங்களுடைய கடந்த காலத்துக்கு ஒரு ரோல் இருக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு ரோல் இருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற உங்களுடைய கண்ணோட்டம் இருக்குல்ல, பெர்ஸ்பெக்டிவ், அதை எப்படி அணுகுறீங்கிறது இருக்குல்ல, இதுக்கு ஒரு ரோல் இருக்கு. இது அத்தனையும் சேர்ந்து இருக்கிற ஒரு சிம்பனி தான். சிம்பனி வேணா ஹாப்பினஸ்ன்னு வச்சுக்கலாம், மகிழ்ச்சி. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, ஹாப்பினஸ் அல்லது மகிழ்ச்சியா இருக்குது அல்லது மகிழ்ச்சியற்று இருப்பது, இது ரெண்டும் மூளையோட 2 வேறு ஜாப், 2 வேறு கடமைகள். நீங்க ஆமா, அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் அன்ஹாப்பி, சேடா இருக்கிறது அல்லது அன்ஹாப்பியா இருக்கிறது, மகிழ்ச்சியற்று இருப்பதுங்கிறது ஒரு வாழ்க்கைய நகர்த்தி கொண்டு போறதுக்கான ஒரு கருவி, மகிழ்ச்சி மட்டுமே இல்லை. இன்யாங் தியரி அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெர்ஸ்பர்க் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, வித்தவுட் சேட்னஸ் there is no happiness. உங்களால் மகிழ்ச்சியின்மைங்கிற ஒரு ஸ்டேட்டை உணர்ந்தா மட்டும்தான் மகிழ்ச்சியை உங்களால உணர முடியும். வாட் ஹாப்பினஸ் இஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அன்ஹாப்பியா இல்லாம இருக்கதா, அவ்வளவுதான். அது நீங்க அன்ஹாப்பியா உணர்ந்தா மட்டும்தான் உங்களால ஹாப்பினஸ் உணர முடியும். ஸோ இது லைஃப்ல 2மே தேவை. உங்களை நெறிப்படுத்துறதுக்கும் உங்களை உழைக்க வைக்கிறதுக்கும் மகிழ்ச்சியின்மைங்கிறது தேவை. இதெல்லாம் என்ன மகிழ்ச்சியற்று வச்சிருக்கும் போது நான் அதை மாத்துறேன். தனியா இருந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது நான் ஒரு சமூகத்தை நோக்கி வர்றேன். எனக்கு எதையும் அச்சீவ் பண்ணலைன்னா எனக்கு பிடிக்காது, என் மேல ஒரு மரியாதை வராது. அப்ப நான் என்னோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் என்னுடைய ஒரு திறனை வெளிப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அது எல்லாத்துலயுமே ஒருத்தரை தூக்கி எறிஞ்சு பேசினா அவமரியாதையா இன்னொருத்தரை நடத்தினா அவங்க என்ன புறக்கணிப்பாங்க.
புறக்கணிப்பு எனக்கு கஷ்டம். ஸோ நான் வந்து அடுத்த எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரெண்டுக்குமே ஒரு ரோல் இருக்கு. அண்ட் ஒரே சமயத்தில் நீங்கள் இரண்டையும் உணரலாம். இன்னொரு பெரிய தப்பு நம்ம ஒன்று பொதுவாக சொல்லுவோம், பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, ஓரளவு தவறான ஒன்று, ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். உன்னோட புறக்காரணிகள் வந்து உன்னை சோகமாக்கல, நீயே உன்னை சோகமாக்கிக்கிற அப்படின்றதான அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு தான் உண்மை. அண்ட் அது வந்து ஒரு எந்த சூழலானா நீ ஜாலியா இருந்துக்கலாம், அது ஒண்ணு நீ உன் மைண்ட் செட்டை பொறுத்து அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு, அதாவது அதை எந்த அளவுல புரிஞ்சுக்கணும்னா, ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ்ங்கிறத எப்போ புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய நீங்களா தேடிக்கிற கவலைகள் இருக்குல்ல, சாப்பாடு, தங்குற இடம், இது இந்த ஓரளவு மரியாதைக்கான வாழ்க்கை. ஒரு 50% மக்களை விட பெட்டரா வாழ்ற பல பேர் தான் இந்த நான் சந்தோஷமா இல்லைங்கிறத சொல்லுவாங்க. அதே போல அடிப்படை தேவை நிறைவேறின பட்சத்துல நம்மளா தேடிக்கிற கஷ்டங்களுக்கு இது பொருந்தும். ஹாப்பினஸ் ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லி. மற்றபடி டிப்ரெஷன் நம்மளா தேடிக்கிற கஷ்டமா, பெரும்பாலான கஷ்டம் நம்மளா தேடிக்கிறது தான். இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ பல சமயங்களில் நாம தேடிக்கிறது தான். ரசிகர் மன்ற சண்டையில் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து, அல்லது நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கில் பத்தாததுனால வர்ற பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு சூழலை மேனேஜ் பண்ண முடியாதது, நம்மோட உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாம நம்ம பண்ற மிஸ்டேக், இதெல்லாம் நாம தேடிக்கிறது. இதுல நாம சந்திக்கிற அதாவது மனிதர்கள் பிரச்சனையா, பெரிய பிரச்சனை அப்படின்னு அவர்கள் சொல்லிக்கிற பல விஷயங்கள் அவர்களா தேடிக்கிறது தான் இது. ஸோ இப்படி பார்க்கும்போது பயாலாஜிக்கலா பல காரணங்களால நாம மகிழ்ச்சி இல்லாம இருக்க முடியும். அல்லது நமக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களோ அதை அடைய விடாம போறதுக்கு நம்மளோட மூளையில வர்ற பிரச்சனை கூட காரணமா இருக்கலாம். அல்லது நம்முடைய பாஸ்ட் ஹிஸ்டரி, அல்ல அது நம்முடைய கண்ணோட்டத்தில் எப்படி மாத்தாம இருக்கோங்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஒருத்தர் வம்படியா வேணும்னே நான் வந்து இப்படித்தான் இருப்பேன், கவலையா இருப்பேன்னு ஒரு முடிவை எடுக்க அவசியம் இல்லை. பட் இரண்டையும் நாம புறந்தள்ள முடியாது. ஒருத்தர் வந்து எந்நேரமும் கவலையாக இருக்காங்க, அவங்களால எந்த ஒரு சூழலிலும் அவங்க மகிழ்ச்சியை உணர முடியல அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு டிப்ரெஷனோட முக்கியமான ஒரு அறிகுறி. அவர்களால் உணரவே முடியாது, பயாலஜிக்கலா உணர முடியாது. நீங்க 1000 சமாதானம் சொல்லுங்க, 1000 மெட்டீரியலை கொண்டு வந்து அதை காம்பன்சேட் பண்ணீங்கன்னாலும் அவங்களால அப்போ தேவை வந்து ட்ரீட்மெண்ட் தான். அவங்களால எப்பயுமே ஹாப்பியா இருக்க முடியாது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராசஸ்க்குள்ள போவாங்களா, இல்ல எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்களா? அவங்க ஒரு மாசத்துக்கு மேல அவங்களால ஆக்டிவா இருக்க முடியல. எதையெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாம தனியா இருக்காங்க. நடத்தையில் பெரிய மாற்றம் வருது, தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, தொடர்ச்சியான நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, அவங்க எல்லாத்தையும் எதிர்மறையா பாக்குறாங்க, ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாம, திடீர்னு நம்பிக்கை இல்லாம போறாங்க. சிலர் பிஹேவியரே அப்படி இருக்கும், எப்ப பார்த்தாலும் அது ஹோப்லெஸ்ஸா இருக்குது. அது மூளை விளையாடுற ஒரு ட்ரிக்கா இருக்கும் சில பேருக்கு. சிலர் கவனிச்சிங்கன்னா 1-2 விஷயத்த வச்சு ஓயாம புலம்பிட்டே இருப்பாங்க. அது அவங்க சிலர் வந்து காலம் முழுக்க எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல அப்படிங்கிறதையே திரும்ப திரும்ப புலம்பிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, அந்த காலேஜ்ல படிக்க வைக்கல, பெரிய ட்ராப். அது ஒரு வகையான ஒரு ட்ராப். அது என்னன்னா மூளை வந்து அது அந்த எந்த மாதிரியான ஒரு மிஷின்னா பிளஷர் சீக்கிங். கஷ்டப்படாம சௌரியமா கால் நீட்டி உட்கார்ந்துக்கிறத அது பெரும்பாலும் விரும்பும். அப்ப என்ன செய்யும், இந்த மாதிரி புலம்புனா அணத்திக்கிட்டே இருந்தா இவன் சும்மா உட்காந்துருப்பான்னு சொன்னா அதை ஒரு காரணம் ஆயிக்கிறது. என்னோட முயற்சி அது நிறுத்துது இல்ல, செயல்படுத்த விடாம நிறுத்துது இல்ல, எங்க அது கிடைக்க போகுது இல்ல, இது நடந்தாதான் நான் அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிறது. சின்ன பசங்கள்ட்ட அது நிறைய பார்க்கலாம், சின்ன குழந்தைங்கள்ட்ட எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை செய்வேன் அப்படிம்பாங்க. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு இயல்புல இருந்து வருது. பட் டிப்ரெஷன்ங்கிறது ஒரு ஏறிக்கிட்டே போகும், அந்த பிரச்சனை தீவிரமாயிட்டே போகும். அவங்க நினைச்சாலும் அவங்களால அதை செய்ய முடியாது, ஒரு முனைப்பே வராது. ஸோ அது வந்து கிளினிக்கலா கையாள வேண்டிய ஒரு விஷயம். நாம ஃபோக்கஸை நாமளா தேடிக்கிற பிரச்சனை, நம்முடைய கண்ணோட்டத்தில் இருக்க பிரச்சனை, நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரி எப்படி கையாளுறோம், நம்ம எதிர்காலம் குறித்த சிந்தனை எப்படி இருக்குங்கிறதுல ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். மற்றபடி இதுக்குமே அடங்காது. ஒருத்தருக்கு வந்து இது ஏதோ அவருடைய நடத்தையிலிருந்து முழுக்க மாறி இருக்கு, அது ட்ரீட்மெண்ட் தான் போகணும். குழப்பம் வந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது தான் சரி. ஸோ அந்த இது இல்லை, இது ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷன் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்த இதுக்கு வரலாம். ஸோ இது ரெண்டையுமே புறந்தள்ளக்கூடாத 2 வேறு விஷயங்கள். பட் நாம மகிழ்ச்சியை குறித்து நாம நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்கள் உண்மையிலிருந்து சற்றே மாறுபட்டது அல்லது நிறைய மாறுபட்டிருக்கும். நம்ம மகிழ்ச்சியை நம்பிட்டு இருக்கிறது எது? ஒருத்தருக்கு அது சப்ஜெக்டிவ் தானா? சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு அச்சீவ்மெண்டா இருக்கலாம், ஒருத்தருக்கு கிடைக்கிற பொருள்ல இருந்தா இருக்கலாம். பொதுவா இதை நீங்க வரையறுக்கிறீங்கன்னு சொன்னா
இப்படி நம்ம ஒரு இல்லை இந்த அச்சீவ்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய அச்சீவர்ஸோட ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கேன், புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். எல்லாருமே சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எது அச்சீவ்மெண்ட்டு நம்பிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு அச்சீவ் பண்ணால் ஹாப்பினஸை கொடுக்குன்னு சொல்றீங்களோ முடியாது. அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுவுமே மேட்டரே கிடையாதுன்றது தெரியும். அது இல்லை, வேற எனக்கு ஏதோ ஒன்று வேணும், நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன், இப்படி நான் சொன்னா உனக்கு வந்து நீ காசு இருக்கு பணம் இருக்கு நீ பேசுறேன்னு சொல்லுவீங்க. பட் நீங்க இந்த இடத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு தெரியும் நிஜமாவே வந்து இது ஹாப்பினஸை கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றத நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ யாருக்குமே எது ஹாப்பினஸ் இல்லை அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லையோ. உறுதியா உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா பெருமளவு உங்களுடைய முயற்சி, அடுத்ததா உங்களோட நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஒரு சமூகம், உங்களுக்கான ஆட்கள், சுத்தி இருக்கிற ஆட்கள், இதெல்லாம் தான் இன் ஜெனரல் எல்லாருக்கும் கொடுக்கறது. நீங்க மேலே ஏறி போனவர்கள் மேபி அந்த சொசைட்டியை தொலைச்சிருக்கலாம், அல்லது அவங்க கண்ணோட்டம் பிரச்சனையா இருக்கலாம். பெரும்பாலும் அந்த அச்சீவ்மெண்ட்ன்றது அதன் பிறகு அடுத்ததா தொடர்ந்து முயற்சி பண்றது இருக்குல்ல, அதான் நான் வந்து ஒரு சாதாரண நபர்களுடைய பார்வையில எப்போ இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போற பயணம் இருக்குல்ல, அதுவே உங்களை நிறைவா வச்சிருக்கும். அது முடிச்ச பிறகுன்னு இல்லை, நீங்க அதை முடிச்ச பிறகு அடுத்ததுக்கு போகணும். அதான் விக்டர் ஃப்ராங்க்ல் சொல்றது என்னன்னு சொன்னா, பர்பஸ். வாழ்க்கையில ஒரு தேவையை உருவாக்குவது, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் அதுவா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு சேலரி, வேலை, அல்லது மற்றவங்களுக்கு பண்ற சர்வீஸ், ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில ஒரு தேவையை உருவாக்குவது, வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை உருவாக்குறதுங்கிறது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது, நீங்க அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். சேலரி அப்படின்னு வச்சுட்டோம்னா அது ஒரு சிக்கல். அது மெட்டீரியலா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு, ஒரு பொருள் சார்ந்ததா இருக்கு, வசதி சார்ந்ததா இருக்குன்னா அது உங்களை பயத்தை தான் அதிகமாக்கும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சம்பளம் வாங்குறதுன்றது ஒரு பாயிண்ட் மேல ஒரு அந்த பாயிண்ட்டுக்கே கூட அது என்ன செய்யும்னா, நீங்க அதன் பிறகு அதை ஒரு பிரதானமான லட்சியமா வச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு மிக குறுகிய காலத்திற்கு பிறகு உங்களை வந்து மகிழ்ச்சி இல்லாம தான் வச்சிருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அதை ரீச் பண்ணிடலாம், ரீச் பண்ண இல்ல அது பயமுறுத்தும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்கு போவீங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு 25,000 சம்பளம் வாங்குறவருக்கு 50,000 லட்சியம் இருக்குன்னா 1-2 மாசத்துல அந்த 50,000 அந்த லைஃபுக்கு வந்து பழகிடுவோம். அப்ப என்ன ஆகும், அதுக்கான தேவைகள் பயந்தா. இப்ப என்ன ஆகுனா திரும்ப அதுதான் அந்த 50,000 லைஃப் நினைச்சீங்கன்னா, ஒருவேளை அந்த வேலை போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வரும். இது இல்லாட்டி என்னை யார் மதிப்பாங்க, இது இருந்தாதான் என்னை மதிப்பாங்க அப்படின்னு நீங்களா ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்கன்னா, இது போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் விட்டு போயிடுவாங்களான்னு வரும். நம்ம சுத்தி இருக்கவங்க மேல ஒரு அவநம்பிக்கை வளர்த்துக்கிற மாதிரி ஆகும். ஸோ அது ஒரு அதை அதுல இருந்து நாம எடுத்துக்கிறது என்ன சொல்றது, அந்த பயணத்தை வந்து அடுத்ததா சரி ஓகே, இதன் பிறகு உழைப்பின் மீது உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்ரஸ் மேல இப்போ உங்களுக்கு மேல மேல அடுத்தடுத்து போகலாம், அல்லது அதை வச்சுக்கிட்டு வேற மாதிரியான உங்க வாழ்க்கையை வந்து மாத்திக்கும் போது ஓகே. பட் லட்சியமே அதுதான், சம்பளம் தான் லட்சியமே, வீடு தான் சொன்னா வீடு ஒரு வாரத்துக்கு மேல உங்களை அவ்வளவு இதாக பழகிறது. ஜெயிலுக்கு போறவங்களே கொஞ்ச நாள்ல பழகிடுறாங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜாலியாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. சசிகலா இல்லையா, ஒரு 10க்கு 10 ரூபாய் ஒரு திகார்ல பரப்பனாகிரஹாரம் அங்க போய் அடாப்ட் ஆகிக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. இது பெரும்பாலும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நம்முடைய கண்ணோட்டத்துக்கு ஒரு ரோல் இருக்கு, பர்செப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. நாம அதை இதெல்லாத்தையும் இப்போ ஒரு பெரிய சவால் என்னன்னு சொன்னா, சோஷியல் மீடியா, இந்த டிஜிட்டல் எரா, இது எல்லாமே மனித சமூகம் பார்த்திராத பல்வேறு குழப்பமான முடிவுகளை நோக்கி மனிதர்களை பிடிச்சி தள்ளி விடுது, கடலை தள்ளி விடுற மாதிரி இது தள்ளி விடுது. அது நம்முடைய இப்போ நீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் லைக்ஸ், கமெண்ட், ஷேர், இதெல்லாம் உங்களோட டோபமின் லெவலை வந்து ஷூட் அப் பண்ணுது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அது பத்தாது, ட்ரக் அடிக்ஷன் மாதிரி தான், அந்த டோஸ் பத்தாது, அது குறைஞ்சுன்னா கை நடுக்கும். இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களோட சோஷியல் மீடியா என்ன மாதிரியான நிர்பந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும்னா, புதுசா எந்த மகிழ்ச்சியும் அதுல இருந்து கிடைக்காது, பட் அது இல்லைன்னா உங்களுக்கு கை நடக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், சும்மா தண்டத்துக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். எஸ்பெஷலி ஜென்சி, அவங்க வளர்ந்தது அந்த சூழல்ல, அவங்க அந்த வேலிடேஷன்ல இருந்து ஒரு திருப்தியை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து பழகிருப்பாங்க, அங்கிருந்து உறவுகள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பழகிருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு பேர்ல அது உங்களுக்கு ஒரு பரவசத்தை கொடுக்க போறது இல்லை. பரவசத்தை கொடுக்காம என்ன பண்ணணும், ஆனா அந்த இடத்த விட்டு வெளியில வர முடியாது, அந்த ஸ்க்ரால்ல இருந்து வெளியில வர முடியாது, அந்த கேம்ஸ்ல இருந்து வெளியில வர முடியாது. இது ஒரு மாதிரியான ஒரு ட்ரக் அடிக்ஷனுக்கு ஈக்குவலான ஒரு சூழல்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க.
அது நிச்சயமா சோஷியல் மீடியால கிடைக்கிறது மிகவும் தற்காலிகமான அண்ட் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஹாப்பினஸ் அது. ஆனால் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஸ்மார்ட்டா பயன்படுத்துறவங்களுக்கு நெட்வொர்க்கிங் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஆட்களை பார்க்கறதுக்கு பயன்படுத்தி அது மூலமா கான்டாக்ட், வேலை வாங்குறது, அவங்க ஒரு குரூப்பா இருக்குது, இதையும் பண்றது சாத்தியம்தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டி பீப்புளுக்கு சாத்தியம் கிடையாது. கொரோனா காலத்துல நான் பார்த்து சில மாஸ்க் தயாரிக்கிற கம்பெனி, அதுக்கு முன்னாடி ரொம்ப அடிமட்டமான வருவாய் பார்த்துட்டு இருந்தவங்க, ஒரு மாஸ்கை செஞ்சா 10 பைசாவுக்கும் குறைவான லாபம் வர்ற மாதிரியான வாழ்க்கையில இருந்து ரொம்ப சாதாரணமா இருந்தவங்க, கோவிட்னு ஒரு பிரச்சனை வந்தது, வந்த 3 மாசத்துல 4 மாசத்துல அவங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சம்பாரிச்சு வீடு கட்டினவங்க உண்டு. அவங்களோட பார்வையில மட்டும்தான் கோவிட் லாபகரமானது. ஆனா அதுக்கு வெளியில இருக்கிற பல கோடி பேரை உயிரெடுத்தது மட்டும் இல்ல, வாழ்நாள் கடனாளி ஆக்குனது, பலர் தொழிலை விட்டு வெளியில வந்தாங்க. அதே அங்க வாரணாசி பக்கத்துல வந்து சில புரோகிதர்கள் ஒரு பணத்துக்கு பூஜை பண்றதுக்கு 25,000 ரூபாயில இருந்து 75,000 ரூபாய் டிமாண்ட் பண்ணாங்க. பணத்தை பக்கத்துல வச்சுட்டு டிமாண்ட் பண்ணாங்க. அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்களோட பார்வையை வச்சுக்கிட்டு எப்படி கொரோனா நல்லது அப்படின்னு நாம பேச முடியாதோ, அதே போல சோஷியல் மீடியா டிபெண்டன்சி பெர்செப்ஷனுக்காக அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கவங்க, சோஷியல் மீடியா நான் இதுக்கு பயன்படுத்துறேன், நான் நெட்வொர்க்கிங் பண்ண போறேன், ஆட்களை நான் ஒரு துறையில இருக்கேன் அப்படின்னா அந்த துறை சார்ந்த ஆட்கள்கிட்ட பேசுறது, அதன் மூலமா என்ன வளர்த்துக்கிறது அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவை வளர்த்துக்கிட்டா மேபி சோஷியல் மீடியாவெல்லாம் ஸ்மார்ட்டா பயன்படுத்த இல்ல. அப்படி நீங்க பண்ண முடியாது. நீங்க யார் அடிமையாவாங்கிறது தெரியாது. இது அப்படியே நாம சரக்கு அடிமைக்கு பொருத்தி பார்க்கலாம். ஏன் நண்பர்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குடிச்சாதான் இந்த சோஷியலைஸ் ஆக முடியும், அப்பதான் பிசினஸ் டெவலப் பண்ண முடியும், நான் அவங்களோட எல்லாம் சேர்ந்து குடிக்கும் போது என்னால பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதே கூடாரத்தில் குடிக்காம அல்லது மாசம் ஒரு வாட்டி சும்மா போய் குடிச்சிட்டு ரொம்ப அளவா குடிச்சு இவங்களை விட பிசினஸ் நல்லா டெவலப் பண்ற கிளாஸ்மேட்ஸே இருக்காங்க அவங்களுக்கு. பட் மூளை என்ன செய்யும்னா, நீங்க குடிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை தேட சொல்லும், அதை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அதே போலதான் இங்கேயும் நீங்க சோஷியல் மீடியாவை உங்க திறமையை காட்டுறதுக்கு பயன்படுத்துறீங்க. அதுக்கு மேல உங்களுடைய சர்க்கிள்லயோ உங்களுடைய செயல்பாட்டிலேயோ உங்களுக்கு திருப்தி வருதுன்னு சொன்னா சோஷியல் மீடியா உங்களை பெருசா பாதிக்க போறது இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த உங்களுடைய ரிவார்ட் சிஸ்டமும் இந்த ஒரு மொபைல் போனை நம்பி இயங்குதுன்னா நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு நீங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க, எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்கணும். வாட்ஸ்அப்ல அல்லது ஃபேஸ்புக்ல யார் லைக் போட்டா அப்படிங்கிறத கான்ஸ்டன்டா செக் பண்ற பல பேர் இருக்காங்க. அந்த ஃபேக் வேலிடேஷன் இந்த கடந்த 15 வருஷமா லைஃப் எப்படி மாத்தி இருக்குன்னு சொன்னா, உங்க லைஃபுக்கு தொடர்பே இல்லாத பல பேரோட வேலிடேஷன் உங்களுக்கு முக்கியமாயிருக்கு. நீங்க ஒருத்தருடைய பாத்திரம் என்ன, சமூக பாத்திரம் என்ன, நம்முடைய உறவில் அவங்களோட பங்கு என்னங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவர்களை இந்த ஜென்ரேஷனை நான் சின்னவங்களை மட்டும் சொல்லல, ஈவன் 50 வயசு ஆனவங்க கூட இந்த மாதிரியான ஒரு பலவீனமான இதுல வந்திருக்காங்க. ஏன் ஃபேஸ்புக் போஸ்ட்டை படிச்சீங்களான்னு கேட்கறது, ஏன் அதுக்கு லைக் போடல, ஒரு மோசமான கமெண்ட் போட்டா அதுக்கு வந்து ரொம்பவும் எதிர்வினையாற்றுறது, அதை மண்டையில போட்டு ரூமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே ஏதோ ஜென்சியோட பிரச்சனை இல்லை. ஈவன் 50 வயசு 60 வயசு ரிட்டையர்ட் ஆனவங்க குழு இந்த மாதிரியான ஒரு ட்ராப்ல மாட்டுறாங்க. நாம அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கோங்கிறது தெரியாமலே இருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. பட் வெறுமனே சோஷியல் மீடியா மட்டுமே நாம பழிப்போம். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வாண்டடா நம்ம பிரச்சனைய சந்தோஷத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா சொல்றீங்க. ஓகே, நம்ம அதுல இருந்து விலகி போயிடுறோங்கிற மாதிரி. இப்ப நேத்து ஃபேஸ்புக்ல ஒரு பிரச்சனை விஜய் பேசுறாரு, அதுல சுட்டிக்காட்ட வேண்டிய ஏராளமான சிக்கல் இருக்கு. ஆனால் நான் கவனிச்சது என்னன்னு சொன்னா, அந்த சிங்கம் கதையை தான் பல பேர், அவர் சொன்ன சிங்கம் கதையை தான் கிண்டல் பண்ணி நிறைய பேர் போஸ்ட் போட்டாங்க. ரொம்ப ரொம்ப நிதானமானவர்கள் அல்லது பொறுப்பா செயல்படுறவங்க இந்த மாதிரி இதுல இருக்கு, அவங்களும் கூட இதுல போய் விழுந்தாங்க. என்னன்னா, இது ஒரு குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரும் அந்த பக்கம் ஓடும்போது ஒரு ஈஸியான ஒரு வேலை அது. இந்த சிங்கம் கதையை வச்சு அவனை மட்டம் தட்டுறது, ஒருத்தரை மட்டம் தட்டுறதுங்கிறது ஈஸி. அந்த மாதிரியான ஒரு வலைக்குள்ள இது வந்து நம்மளை அறியாம நம்ம போய் மாட்டுறது. அதன் வழியா நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோர் இஷ்யூல இருந்து வெளியில போவோம். இது போல நம்மளை அறியாம நம்முடைய நடத்தையை, நம்முடைய ப்ரையாரிட்டியை மாத்திர வேலையை வந்து சமூக ஊடகங்கள் செய்யுது. இது அவங்கன்னு வித்தியாசம் இல்லை. மேபி பிளாட்ஃபார்ம் வேறையா இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல அதனுடைய நெருக்கடி இன்னும் ஜாஸ்தி.
ஏன்னா இன்ஸ்டாகிராம் வெறுமனே ஒரு காட்சியின் வழியா உங்களுடைய திறமையை நிரூபிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்துற ஒரு இடம். அங்க எழுதுறது எத்தனை பேர் போய் கீழே கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி திறந்து படிக்கிறாங்க? அது குறித்த ஒரு போட்டோ குறித்த அந்த எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குல்ல, அது அவ்வளவு சுலபத்துல வாசிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும், சின்னோண்டு எழுத்துல. அது போய் நாம கிளிக் பண்ணி பார்க்கறது. காட்சியின் வழியா உங்களை நிரூபிக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, மற்ற எல்லா திறமையும் அந்த சிறிய வாசலுக்குள்ள போய் திணிக்க வேண்டியதாகுது. ஸோ இன்ஸ்டாகிராம் ஒரு பிரச்சனை தான்னாலும் ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ அதுல இருந்து ரொம்பவும் மேம்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கேயும் நமக்கு அந்த வேலிடேஷன் பிரச்சனை இருக்கு. அதை விடவும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டையும் ஒரு முதலாளியால தீர்மானிக்க முடியும். ஒரு யூடியூப் சேனல் நிர்வாகி ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஓட் சோரி அப்படின்னு தம்ப்நெயில் வச்சா மானிட்டைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிளவரா டெக்னிக்கா பண்றான். எனக்கு 2024 தேர்தலுக்கு முன்பா பின்பான்னு தெரில, எனக்கு நேரம் தெரில, எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஃபேஸ்புக்ல இருந்து, நீ கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை மீறி இருக்கீங்க, ஸோ உங்களோட பேஜை நாங்கள் பரிந்துரை பண்ண மாட்டோம்னு ஒரு மெசேஜ் வருது. தடாலடியா 90% அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் வந்து குறைஞ்சிச்சு. ஒருவேளை என்னுடைய ஹாப்பினஸ் வந்து இதை நம்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கிளை நம்பி இருக்கு, இதுல ஃபாலோ பண்ற 15,000 பேரை நம்பி இருக்கு, இதுல இருக்க 4,500 நண்பர்களை நம்பி இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். அதுல 90% ஒரு கம்பெனி ஒரு சிங்கிள் முடிவுனால பண்ணிட முடியும், அல்லது அக்கௌண்ட்டை பிளாக் பண்றதுனால பண்ண முடியும். எனக்கு தெரியாது, இந்த நாய் கடிக்கிற வீடியோ, குழந்தைகளை நாய் கடிக்கிற வீடியோ அவங்களோட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு எதிரானதுன்னு தெரியாது. அதை போட்டு அது ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் என்னுடைய ஹாப்பினஸ் வந்து ஃபேஸ்புக்கை நம்பி இருக்குன்னு சொன்னா, நான் மற்ற எல்லாத்தையும் விட, என்னுடைய விருப்பங்களை விட நான் ஃபேஸ்புக்கோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்னை மாத்திக்கணும். இந்த இடம் தான் சிக்கல். இது ஒரு சிக்கல். அடுத்ததா, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் உங்களுடைய நடத்தையை தீர்மானிப்பாங்க. இது ஒரு ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து உங்களுடைய எதிரிகளுக்கும் உங்களுக்கு தேவையே இல்லாதவங்க கையிலையும் கொடுக்குற மாதிரி, உங்களுடைய எமோஷன்ஸுக்கான ரிமோட் கண்ட்ரோலை யாரோ ஒருத்தட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி. ஸோ இது ஒரு முக்கியமான சிக்கல்னாலும் கூட நாம தவற விடுற மற்ற பிரச்சனைகள் இருக்கு. உங்களோட ஹாப்பினஸோட தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நிச்சயமற்ற எதிர்காலம், அது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க பயத்துல இருந்தீங்கன்னா, ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க, நாயை துரத்திட்டு வருது புலி, ரெண்டும் ஒரு ரூம்குள்ள மாட்டிக்குது, உள்ள விழுந்துருது, நாயை விழுந்துருது, புலி விழுந்துருது. விழுந்த பிறகு எந்த நாயை புலி துரத்திட்டு வருதோ அந்த நாயும் புலியும் ஒரே ரூம்குள்ள அமைதியா உட்காந்துருக்கு. ஏன்னா சாப்பாடு அங்க பிரச்சனை இல்லை, நாம குழப்பமாங்கிறது பிரச்சனை வரும்போது எதிரில் என்னோட சாப்பாடு இருந்தாலும் எனக்கு அந்த ஆர்வம் போகாது. ஸோ மனிதர்களோட வாழ்க்கையை பொருத்தி பாருங்களேன். நாளை எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. திடீர்னு வந்து இப்போ நோட்டு செல்லாதுன்னு கவர்மெண்ட் சொல்லலாம், திடீர்னு உன்னோட ஐடென்டிட்டி, உன்னோட நேஷனாலிட்டியை சந்தேகப்படலாம் அரசாங்கம்னு ஒரு சூழல் இருக்கு. வேலை எப்போ வேணா போடான்னு ஒரு சூழல் இருக்குங்கும் போது உங்களால உங்களுடைய வசதிகளுக்கு உட்பட்டு உங்க மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. அடுத்ததா, இந்த கட்டமைப்பு மாறுற ஒரு சூழல் இருக்குல்ல, நீங்க முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்குல்ல, சேர்ந்திருந்தாலும் தனியா. ஆமா, ஐசோலேட் ஆகி இருக்கிறது இருக்குல்ல, நம்மளா அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்மளை துண்டிச்சுக்கிறது இருக்குல்ல, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நாம் ஒரு குழுவா இருக்கும்போது, சோசியல் மீடியாவோட அடிப்படையே எங்க இருக்குன்னு சொன்னா, பிறர் எனக்கு தேவை, பிறரோட நான் இருக்கணும், ஒரு சமூகமா இருக்கணுங்கிற மனிதனின் அந்த உள்ளுணர்வில் இருந்து தான் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வேலை செய்யுது. லைக்கோட காரணம் என்ன, எத்தனை பேர் விரும்புறாங்கிறது போலித்தனமா மூளை நம்மளை ஏமாத்திக்கிறது. அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்ல நாம தனித்து விடப்பட்டதா உணரும் போது, இது பல சமயங்கள் இருக்கும். எப்போ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம், மொபைல் போனை எங்கேயோ விட்டுட்டு போறாங்க, ஐயோ எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நீங்க போன் எடுத்தீங்கன்னா யாருமே கூப்பிட்டுருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஐயோ அப்ப நான் தேவைப்படலையா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு பல சமயங்கள் அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு. லைக் வராத போது அப்படி ஒன்று இருந்திருக்கு, சிலர் அந்த மாதிரி உணர்ந்திருக்காங்க. அண்ட் தானே எதை உருவாக்கி இருக்க மாட்டாங்க, தன்னால நடக்கணும்னு நினைச்சிருப்போம். நம்ம முன்பு ஏதோ ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், மேன் சைல்டா. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் நான் சும்மா உட்காந்துருப்பேன், நீங்க எல்லாரும் வந்து என் மேல அன்பை கொட்டணும், என்ன பேம்பர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை சிமிலர் கேஸ் நான் ஒருத்தர் பார்த்துருக்கேன். நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். எல்லாரும் ஒரு கேஸை பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. அவர் ஓனரோட தம்பி
அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது அப்பப்போ வந்து அவரை போய் அகாமடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சார் உங்களுக்கு என்ன சார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. கல்யாணம்லாம் ஆகல, அவர் ஒரு மாதிரி சும்மா வருவார், அவர் ஒப்புக்கு சப்பானி மாதிரி எல்லா இதுலையும் சேர்த்துக்குவாங்க. அவரை கூட்டிட்டு போவாங்க, ஃபேக்டரி விசிட்லாம் பண்றதுக்கு ஒரு வேலை இருக்காது, அவர் பகுமானமா வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு சில அவ்வப்போது என்ன ஆகும்னா, அவர் அட்டன் பண்றதுக்கு ஆள் இருக்காது. அப்ப அவர் வந்து ஒரு குரூப்ல ஏதாவது தேடுவார், என்னப்பா என்ன வேலை நடக்குது, அவர் வந்து அதை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அப்போ திடீர்னு அந்த மாதிரி உணர்வாங்க. இந்த ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நானா எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாரும் வந்து என்ன கொஞ்சம்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு சிக்கல் ஈவன் குழந்தைகள்கிட்ட இருக்கு. ரொம்பவும் ஓவர் பேம்பர்டா ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில், அவ்வளோ பேரும் அதை விழுந்து அட்டன் பண்ணுவாங்க, பாட்டி தாத்தா ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர். அந்த குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூல்ல விடும்போது அவங்க அப்படியே நிலவடைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல உங்களை வந்து உங்க ஃப்ரெண்டு உங்க தோல்ல கை பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் அவன் உங்களுக்கு ஏதாவது திருப்பி தருவான். அது மெட்டீரியலா இருக்கணும்னு சொல்லலை, நீங்க மரியாதையா இருக்கட்டும், கேரா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. இதை வந்து நான் கொடுத்தேன்னா தான் எனக்கு அங்கிருந்து கிடைக்கும். அப்ப இந்த குழந்தைங்க இதே மாதிரியான ஒரு கவனிப்பை அந்த இடத்துல போய் எதிர்பார்ப்பாங்க. இதை நான் பல இந்த அப்பர் மிடில் கிளாஸ் பசங்க இருக்கிற பள்ளிகளில் பார்த்துருக்கேன். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனைங்க. நாம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதை செஞ்சிருப்போம், அது நடக்கவே நடக்காது. ஒரு பையன் 6 years old, 2வது படிச்சுட்டு இருக்கான். ஓயாம கிளாஸ்ல அழுகுறான், அவனுக்கு வீட்டுக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. ஆனா நல்லா படிக்கிற எழுதுற பையன். என்ன பிரச்சனைன்னு தெரியல, தமிழ் பேச வராது. நாங்கள் என்ன குழப்பம், தமிழ் தெரியாத குடும்பம் இருக்கு, அம்மா அப்பா வேற மொழி போட்டுருக்குன்ட்டு. அப்பா அம்மா 2 பேரும் வர சொல்லி பேசினா 2 பேரும் தமிழ் தான். கொஞ்சம் வருஷம் வெளிநாட்டில் இருந்திருக்காங்க, இங்கே வந்துட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எல்கேஜி சமயத்தில் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தபோது அவங்களுக்கு திரும்ப ஃபாரின் போயிடலாம், ஃபாரின் போகிறதுக்கு தேவை வரும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கிலீஷ்லேயே பேசினா குழந்தை கம்ஃபர்டபுளா இதாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போனாலும் கரெக்டாக இருக்கும், இங்கேயும் கூட நல்ல இங்கிலீஷ் ஸ்கில் வந்து எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக குழந்தைகிட்ட 2 வயசுலேருந்து இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. ஆனால் அவ்வளவு சிறப்பான ஆங்கிலம் இல்லை அவங்ககிட்ட, அவங்க அம்மாட்ட. அவங்க வீட்டுக்கார்ட்டையும் அவங்க எத்தனை பேச போகிறாரு. இப்போ குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த ஸ்கூலில் செய்கிறது, மற்ற எந்த குழந்தையோட மிங்கிள் ஆக முடியல, யாரும் இங்கிலீஷ் பேசல. அவனுக்கு இந்த உலகமே அப்படியே வேறையா இருக்கு, அவனால கொஞ்சம் கூட பொருத்திக்க முடியல. இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அவங்களுக்கு, நாளைக்கு என் பையன் வேலைக்கு போகும்போது அவனுக்கு இந்த ஆங்கில அறிவு அவனோட வாழ்க்கையை வந்து இன்னும் சிறப்பாக்கிறோங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதற்கு பலி எங்கன்னா, அவனுக்கு இன்னைக்கு அந்த கிளாஸ்ல அவனால மற்றவங்களோட மிங்கிள் ஆக முடியல. யார் மெனக்கட்டி இவங்க கூட வந்து அந்த இதை பேசுவாங்க, எல்லாம் அங்க குரூப்பா விளையாடுவாங்க, இவன் தனியா நிக்கணும். என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, கூட உட்காந்து சாப்பிட ஆள் இருக்காது, ஒரு மாதிரி ஏலியனா ஃபீல் பண்றாரு. அப்ப என்ன, அது ஸ்கூலே பிடிக்கல. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இது அந்த இடத்துல ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எதிர்பார்ப்பு, யதார்த்தத்திற்கு பொருத்தம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய மகிழ்ச்சியை அழிச்சிடும். இயல்பா நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தா கிடைச்சிருக்க வேண்டியது அது. ஆனா நம்முடைய பொருந்தாத எதிர்பார்ப்பு அதை டேமேஜ் பண்ணும். அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல், ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்கூல்களில் சொல்ற முதல் அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரியான பொரிச்ச சாப்பாடு இதெல்லாம் குறைங்க, நிறுத்துங்க, அவங்களோட இதை மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹைப்பரா வச்சிருக்கும். துருத்துருன்னு இருந்தாங்கன்னா உங்களால பாடத்தை கவனிக்க முடியாது. இந்த ஒரு சிக்கல் இருக்கு. வைட்டமின் டி குறையும் போது, தைராய்டு பிரச்சனை வரும்போது, அல்லது வேறு மைக்ரோ நியூட்ரிஷன் குறையும் போது, இது எல்லாமே உங்களுடைய பிஹேவியரை நேரடியாக அஃபெக்ட் பண்றது. உங்களை டவுனா ஃபீல் பண்ண வைக்கும், அல்லது ரொம்ப ஹையா ஃபீல் பண்ண வைக்கும். இரண்டுமே உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து சதைச்சிடும். இப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா, இன்றைய சமூக சூழலில் ஒரு மனிதன் சந்தோஷமா இல்லாம போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் அதை சோஷியல் மீடியால பேச சொல்லும்போது இன்னொரு ஃபேக்டர் இருக்குல்ல, சோஷியல் மீடியா பார்த்து டிப்ரெஸ் ஆகுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஜாலியா இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்றது. ஏன்னா சோஷியல் மீடியால காமிக்கிறது ஃபுல்லாவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு கப்பல், ஒரு அப்பா அம்மா ஃபேமிலி, இல்ல ஒரு இன்டிமேட்டா இருக்கக்கூடிய கப்பல், அவங்க ரொம்ப இன்டிமேட்டா, அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் போடுவாங்க. அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பொறாம வரும். அவங்களுடைய ஃபாரின் பயணம், அவங்களுடைய வீடு, நான் லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இடமா சோஷியல் மீடியா இருக்கு. அல்லது ஃபிட்னஸ்ல கூட வச்சுக்கலாம், அவங்க செம்ம ஃபிட்டா இருக்காங்க, சாப்பிட்றது ரொம்ப பயங்கரமா சாப்பிட்ற, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் என்னோட பெட்டரா ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இடமாக சோஷியல் மீடியா இருக்கு.
அதை பார்த்து டிப்ரெஸ் ஆகுறாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க லைஃப்லாம் ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த முரண் அதை எப்படி பார்க்கலாம்? சோஷியல் மீடியா உங்களை இன்னொருத்தரோட கனெக்ட் பண்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உதவுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய இந்த கம்பேரிசன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்க அவ்வளவு சுலபத்துல அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதுக்கு இன்னும் அசாத்தியமான மன வலிமை வேணும். இது எல்லாமே ஃபில்டர் போட்ட போட்டோஸ். நான் இதுக்காக சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க கிறிசல்டா, அவங்க எப்போ அவங்க 2 பேரும் முத்தமிட்டு கொள்கிற போட்டோவை எப்போ விடுறாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் ஒய்ஃபோட ஒரு கல்யாணத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு போட்டோ எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லயும் ஃபிளாஷ் ஆகுது. அடுத்த நாள் இவங்கள்ட்ட இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு போட்டி. அது இதுவும் நான் உங்களை எடிட் பண்ணதே இவர்தான், எடிட்டட் பை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணாரு. முன்பு எடுத்த புகைப்படங்கள் நினைக்கிறேன். இது நம்மள அறியாம நாம வந்து ஒரு ரேஸ்ல போய் கலந்துக்குவோம். அது அவங்களோட சாய்ஸ், அதுக்குள்ள நாம போக தேவையில்லை. இது பல்வேறு இடங்கள்ல இந்த போட்டியை வந்து உருவாக்குது. நமக்கு யாரோ ஒருத்தர் நாமளா உருவாக்கிக்கிற ஒரு எதிரியா இருக்கும். பல சமயங்கள்ல சம்மந்தமே இருக்காது. போட்டியை வந்து வளர்த்துக்கிறது. அண்ட் ஒரு மாதிரி சோஷியல் மீடியாவோட இன்னொரு டார்க் சைடு, அது நம்முடைய ஒரு உள்ள இருக்கிற அந்த வன்ம உணர்வை வந்து அது ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு. வெவ்வேறு இதுல ஒருத்தர் மாட்டினானா, நமக்கு பிடிக்காத ஒருத்தர் மாட்டினானா கொடுத்து அடிச்சு வெளுத்துடுறோம்ல. ஈவன் சங்கிகளே சொல்றேன், போட்டு சம்மந்தமில்லாத இடங்கள்ல எல்லாம் போட்டு வெளுத்துடுறோம் இல்லையா. இந்த எண்ணத்தை வந்து அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு பல்வேறு சமயங்கள்ல. ஒன்றும் பண்ண முடியாது. அது நாம வந்து கிட்டத்தட்ட இது ஒரு நியூ நார்மல்னு ஆயிடுச்சு. ஒரு இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவோட அதை நிறுத்திக்கலாம், ஓவராலா எல்லாருக்கும் சொல்றது இல்லை. ஸோ இதை குறைவா இதை லிமிட் பண்ணிக்கிறது இருக்கு. ஈவன் 30 நிமிஷத்துக்கு மேல பயன்படுத்தணும்னாலே சோஷியல் மீடியாவை, அண்ட் குறிப்பா உங்களுக்கு எந்த என்கேஜ்மெண்ட்டும் இல்லாம ஒரு கமெண்ட் போடுறதோ அல்லது நீங்க உங்களுடைய போஸ்ட்டை போடுறதோ, இந்த மாதிரியான செயல்பாடு இல்லாமல் நீங்க வெறுமனே தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க ஸ்கிரீனை அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த கம்பேர் பண்ணிக்கிறதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் நம்மளால அந்த இதுல கடவுள் நம்பிக்கை என்ன, பெரும்பாலும் வாழ்க்கை வந்து ஒரு மாதிரியான கற்பனையிலிருந்து நாம வடிவமைச்சுக்கிறதா நம்ம வாழ்க்கை. பணம் அது என்ன, ஒரு பேப்பர். அது நீங்க சேப்பியன்ஸ் எழுதினார்ல அந்த ஹராரி, அவருடைய எக்ஸ்பிளனேஷன் அது ஓகே, அது ஓரளவு யதார்த்த உண்மைக்கு பொறுத்த உண்மைன்னே வச்சுக்கலாம், ப்ரூஃப் இல்லைன்னாலும் கூட. பெரும்பாலான விஷயங்கள் நம்முடைய கற்பனையிலிருந்து வர்றது. இந்த கற்பனையை கரெக்டா பயன்படுத்திக்கும் போது நாம அதாயிடலாம். பணம் அது ஒரு கற்பனையான நம்பிக்கை. நாளைக்கு இந்த பேப்பர் செல்லாதுன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு இது இருந்திருக்கு, எது வேணாலும் நடக்கலாம். இந்த நம்முடைய சொத்துக்கள்ங்கிறதும் அப்படித்தான். எனி மொமெண்ட் அது வந்து இன்வாலிடா போகலாம். நம்புற பல விஷயங்கள் அப்படித்தான், எது உண்மை. ஸோ நம்ம என்னன்னு சொன்னா ஒரு விதமான நம்முடைய இமேஜினேஷன்ல இருந்து தான், கற்பனைனா வேற மாதிரி புரிஞ்சுக்கணும், இது இமேஜினேஷன். இதுல இருந்து தான் நாம் நம்முடைய பெரும்பாலான வாழ்க்கை முடிவுகளை வந்து தீர்மானிக்கிறோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பாக்குறீங்க, அதுல உங்களுக்கு உங்களுடைய இமேஜினேஷன் ஒன்று இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு பரவசமும் இருக்க போறது இல்லை. எது அதை உங்களை சுவையாக்குது அந்த பாக்குறது? 1100 வருஷத்துக்கு முன்னால வரலாறு, 1100 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல பாறை கிடைக்காத இந்த ஊர்ல எங்க இருந்தோ பாறையை உருட்டி கொண்டு வந்து 20 வருஷம் கற்பனை பண்ணி இந்த படத்தை மனசுக்குள்ளே ஒருத்தன் வரைஞ்சு அதை இன்னொருத்தன்ட்ட சொல்லி இந்த கட்டடத்தை எழுப்பி இருக்கிறாங்கிற நம்முடைய அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, அது எப்படி இருந்திருக்குங்கிற இமேஜினேஷன் தான் அதை உங்களுக்கு அழகாக்குது. லவ்ல எது உங்களை அழகாக்குது? அந்த காதலை வந்து ஆரம்பத்துல ரொம்ப நாள்லாம் கிடையாது, குறைந்த காலத்திற்கு அந்த பரவசம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பரவசம். உங்களுடைய லாஜிக்கல் போர்ஷனை அதை டிஸ்கனெக்ட் பண்ண போது உங்களுடைய உணர்வுகளை அது வந்து தூண்டி விடும். பார்ட்னரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு அந்த ஆக்சிடோசன் ப்ரொடக்ஷன் இருக்கும், அல்லது ஒருவேளை அந்த ஹக் பண்றதோ இதெல்லாம் வந்து அது இன்னும் பல மடங்கு அதை ஷூட் அப் பண்ணும். இது உருவாக்குறது. அதற்கு மேல உங்களுடைய இமேஜினேஷன், இந்த நபர் எனக்கானவர், எனக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறவர். நீங்க இதை பண்ணி பாருங்களேன், லவ் பண்ற ஒருத்தட்ட போய் அவங்களோட பார்ட்னரை பத்தின மோசமான செய்திகளை ப்ரூஃபோட வச்சு பாருங்க, ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அவன் அப்படி இருக்கலாம், எல்லாருக்கும் அப்படி இருக்க, எனக்கு அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே கல்யாணம் 2 வருஷம் கழிச்சு போய் உங்களுடைய பார்ட்னர் எவ்வளவு நல்லவங்கிற ப்ரூஃப் வச்சு பாருங்க, எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. போத் ஆர் ரைட், நான் அதை இதுன்னு சொல்லலை. ரெண்டுக்குமே வேறு வேறு இருக்கு. இவங்க அதெல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. அன்னைக்கு அதனுடைய
இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சு தினசரி லைஃபுக்கானது வந்து மேலே ஏறிடும். அவங்க லைஃப்பை பாதிக்கிற பல்வேறு விஷயங்கள் வந்துடும். ஈவன் கல்யாண லைஃப்ல நீங்க அதிகபட்ச சந்தோஷம் எப்போ இருக்க முடியும்? மேபி ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் இருக்கலாம். அதன் பிறகு அது ஸ்லோவா டிக்ளைன் ஆகத்தான் செய்யும். அது யூஸ் டு அந்த பழகிறதுன்றது நடக்கும். இது அத்தனையுமே காதல்ல இருக்கட்டும், நம்முடைய படிப்பாகட்டும், நம்முடைய ஒரு கலை வடிவத்தின் மீது நமக்கு இருக்கிற ஆர்வமாகட்டும், இது எல்லாமே நம்முடைய இமேஜினேஷனை சார்ந்து இருக்குது. பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, இமேஜினேஷனுக்கான தேவை இல்லாம போகுது. என்ன காரணம்? இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், இது ரெண்டும் நம்முடைய கற்பனை திறனை அழிச்சிடும். நீங்க உட்கார்ந்து சாவகாசமா ஒன்று செய்யறதுக்கு டைம் கிடையாது. நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கும்போது உங்க போஸ்ட்டை நீங்க போட்டாகணும், அல்லது எல்லாமே உடனே எனக்கு கிடைச்சாகணும். எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன். பெரியவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் ஒரு பெரிய பிரச்சனைனா, சின்னவங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒரு பிரச்சனை. உட்காந்து மெனக்கட்டெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஸ்டாகிராம் அப்படித்தான் இருக்கு. நீங்க மெனக்கட்டு நிதானமா ஒரு களிமண்ல ஒரு சிலையை செஞ்சு ஒரு போட்டோவை காட்டினீங்கன்னா 40 லைக் 50 லைக் வரலாம். கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு எவனோ ஒருத்தன் பேசி வித்தின் அ மந்த் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆயிட முடியும் இந்த இடத்துல. அப்ப நாம என்ன செய்யணும்னா, லாட்ரி வாங்குற மாதிரி திரும்ப 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 நம்ம உழைப்பை வந்து ஒரு நீண்ட உழைப்பு தேவைப்படாத இன்ஸ்டன்டா அடுத்தவர்களோட அட்டென்ஷனை கொண்டு வர்ற மாதிரியான ஒரு செயலின் மீது தான் நம்ம ஆர்வம் போகும். இன்னைக்கு காலையில வரும்போது பாக்குறோம், பாலத்துல இருந்து குதிச்சு செத்துருக்கான் போல. பாலத்துல இருந்து கார் மேல குதிக்கிறதா இல்ல லாரி மேல குதிக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்து சாகுறான். ஒரு ரீல் 60 செகண்டுக்கும் கீழே வர ஒரு காட்சி துணுக்குக்காக இவங்க ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, ட்ரெயின்ல இறங்கி ஓடுறது, குதிக்கிறது, அதெல்லாம் நிறைய நடக்கும். இந்த இடத்துல வந்து நிதானமா வேலை செய்யறவங்களுக்கு மரியாதையே இல்லை. அந்த உழைப்பிற்கு எந்த ஸ்பேஸும் இல்லைங்கும் போது, எந்த இதுவும் இல்லாம வேணும்னா நீங்க ஒருத்தரை போய் இப்படி தள்ளணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படி இருக்கணும்னு கூட தேவையில்லை. இயல்பே அது அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரியான அவுட்கம்மை நோக்கி அவர்களை தள்ளும் போது அவங்களால ஹாப்பினஸ் உணரவே முடியறது இல்லை. ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமா? நான் நிறைய பேர் வந்து இந்த நபர் வந்துட்டதுனால என்னுடைய வாழ்க்கை வந்து ஹாப்பி ஆயிடுச்சு, அல்லது இவங்க போயிட்டதுனால என் வாழ்க்கை வந்து ஹாப்பியா இல்லை அப்படின்னு சொல்றது நிறைய ரிலேஷன்ஷிப்ல எடுத்துக்கலாம், ஃபேமிலியில எடுத்துக்கலாம். இவங்க வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க, அல்லது இவங்க போனதுனால என் சந்தோஷம் பறி போயிடுச்சு. இல்ல, ஒரு நபரால கொடுக்க முடியாது. அது இன்னொரு நபருடைய கண்ணோட்டத்தினால வர்றது. எனக்கு நான் ஒரு கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண வருது. ஐரோப்பாவில் வேலை செய்கிற பையன் இங்கே பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு வந்து ரொம்ப டிசிப்ளினாக அமைதியாக இருக்கும், யாருக்கிட்டையும் பேசாது, சர்ச்சுக்கு தவறாமல் சர்ச்சுக்கு வரும், எல்லா இதுவும் செய்யும், சர்வீஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பார்த்து அவருக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் பண்ணுறாரு, இல்லை ஃபோனில் பேசுறதெல்லாம் பேசாத அந்த பொண்ணுன்னே அவர் எப்படி நினச்சிக்கிறாருன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸு, ரொம்ப சைலண்டான பொண்ணுன்னு நினச்சிட்டு வர்றாரு. கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தில் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இறுக்கமாக உட்காந்துருக்காங்க, பதட்டமாக இறுக்கமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு ஏதோ எப்படி சொல்றது, அந்த பொண்ணு வந்து அவ்வளவு இதா இல்லை, சோஷியலைஸ் பண்ணாத பொண்ணு, அதனால கொஞ்சம் இறுக்கமாக இருக்குன்னு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு தலையை அப்படி விரிச்சு போட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதன் பிறகு இதுக்கு வெவ்வேறு எதாவது செக் பண்ணிட்டு சும்மா என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு ஏதோ மனநல பிரச்சனை போல இருக்கு, நீங்க போய் டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டரை பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை இது, அதனால நீங்க சில வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னா, சார் இந்த யதார்த்தத்தை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லலை, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு அடுத்த 4-5 வருஷம் எனக்கு பெரிய சிக்கல்ல உருவாக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க இந்த உறவுல இருந்து வெளியில வரலாம். அல்லது இந்த பொண்ணுக்கு பொறுப்பு எடுத்துட்டு நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க கூட இருந்து பாத்துக்கலாம். இதுதான் சாய்ஸ். இதுக்கு மேல இந்த இடத்துல வந்து பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. நீண்ட உரையாடல் அது. இதுல ஃபைனலா அவரை வந்து கன்வின்ஸ் பண்றது இந்த 2 சாய்ஸ் தான் இருக்கு. நாம இதுல நடந்ததை எதையும் வரலாறை மாற்ற முடியாதுங்கிறத சொல்லும்போது அவரு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அவங்க அப்பா அம்மா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவங்க வந்து டிவோர்ஸுக்கு தான் ப்ராசஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இது மட்டுமே இல்லை, தலையை விரிச்சு போட்டிருக்காங்க, பல்ல கடிச்சிட்டு இருக்காங்கிறது ஒரு சின்னது. ஓயாம சந்தேகப்படுறது, ஒரு திடீர்னு ரொம்ப அதீதமா உணர்ச்சி வசப்படுறது, அல்லது சம்மந்தம் இல்லாம அழறது, அப்படிங்கிறது மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது. நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா,
இல்லை நான் அவங்க என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், நான் கடவுள் முன்னாடி இந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் ஏன் என்னோட முடிவுப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னாரு. அநேகமாக நீங்கள் பார்த்த நபர்களில், லைஃப்பில் பார்த்த நபர்களில் இப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்த ஒரு பையனை, ஒரு 28 வயசு பையனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒன்று எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பொண்ணுக்கு இவர் குறித்த ஒப்பீனியனே வேற. ஒரு அசிங்கமாக இருக்கிற பையனை என்ன கட்டி வச்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, நான் விரும்பின மாதிரி இவர் இல்லை, இவர் ஏமாத்துக்காரர் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்னதான் பெஸ்ட்டை கொண்டு போய் ஒருத்தர் கையில் கொடுத்தாலும் வாங்கிக்கிறவங்களோட மனோநிலை தான் இந்த இடத்துல அவங்களோட ஹாப்பினஸை தீர்மானிக்கிறதை தவிர, அந்த மனோநிலை அவங்க வளர்த்துக்க தவறியதாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு பயாலாஜிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம். ரெண்டு இருக்கலாமே தவிர மற்றபடி வேறொரு நபராலெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு அந்த மனோநிலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு நபரை, இந்த உங்களை விரும்பாத ஒரு நபரை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழி இருக்கும். அது எந்த இதாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது பார்ட்னராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கலாம். உங்களால் வந்து அந்த இடத்துல ஒரு ஆல்ட்ரேஷன் சாத்தியம். இந்த மனோநிலைக்கு வேற ஆல்டர்னேட்டே கிடையாது. அதை வேற ஒருத்தர் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ சுற்றி வளைச்சு நாம எங்கே வந்து நிற்போம்னு சொன்னால், ஒன்று நம்முடைய பயாலாஜிக்கல் கண்டிஷன் ஒன்று, அது ஒரு ரேர் ஃபினாமினா பெரும்பாலும் சொல்கிறேன் நம்ம பார்க்குற ஆட்களில். மற்றது எல்லாமே நாம தேடிக்கிறதா, நம்முடைய கண்ணோட்டத்திலையும் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்லையும் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, எப்படி நம்ம வந்து எதை தீர்மானிக்கிறோம், அடுத்தவர்களை பற்றின நம்முடைய ஒப்பீனியனை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம், இதெல்லாத்துக்கும் தான் ஒரு முக்கியத்துவம் இருக்கே தவிர பிறரோட ரோல் அடுத்தவங்க வந்து கொடுக்கறதுங்கிறது அதனுடைய ரோல் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொண்டு வந்து போட்டாலும் கூட ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற ஒரு நபரால் அதை என்ஜாய் பண்ண முடியாது, அதை சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படி எடுத்துக்க வேணாம். பிறரால் அதை கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பங்கு ரொம்ப குறைவு. அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்ம தான் அது சர்ச் பண்ணி இந்த இடத்துல அது ஒரு சாய்ஸ். ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல தான் அது ஒரு சாய்ஸ். மொத்தமா ஹாப்பினஸே சாய்ஸ் கிடையாது. ஆமா, ரைட். இன்னொரு क्वेश्चन சொல்லுங்க, ஆல்டர்னேட் போவாங்களா? இப்போ நான் ஹாப்பியா இல்ல, அதனால நான் சில விஷயங்கள் பண்றேன், இப்போ சரக்கு அடிக்கிறேன் அப்படின்றது ஜாலியா இல்லை, அப்போ மட்டும் நான் கொஞ்சம் ஜாலியா எல்லாத்தையும் மறந்து நான் கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கிறேன். இல்லை ஒரு ட்ரிப்பு போறேன், எனக்கு லைஃப் வந்து ஒரு 25 நாள் 28 நாள் கடுப்பா போகுது, நான் 3 நாள் ட்ரிப்ல போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். சில ஷாப்பிங் பண்ணுவாங்க, எனக்கு வந்து நல்லா போகல, நான் ஹாப்பியா இல்லை, சும்மா போய் ஷாப்பிங் பண்றேன். சாப்பாடு சாப்பிடுவாங்க, எனக்கு இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கல, எல்லாமே காண்டா இருக்கு, நான் போய் சாப்பிட்டு என்னோட சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறேன். இப்படி நம்ம ஒரு ஆல்டர்னேட் ஒரு சோர்ஸ் ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது சரியா? புத்தக வாசிப்பு எடுத்துக்கலாம், இல்லை சினிமா பார்க்கறது எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கலாமா? இந்த சரக்கு கட்டாயமா உங்களோட ரொட்டீன்ல இருந்து உங்களை விடுவிச்சுக்கிறது ஒரு நல்ல வழிதான். நீங்க விரும்பின ஒண்ணு செய்யறது நல்ல வழிதான். ஆனால் அதை நீங்க என்ஜாய் பண்றதுக்கும் நம்முடைய நடத்தையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதை மாத்திக்கணும். ஒருவேளை உதாரணத்துக்கு நான் கம்ப்ளைண்டா சொல்லலை, அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம், எனக்கு டாய்லெட் கிளீனா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது உங்களுடைய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூ. அது உங்களோட ஹாப்பினஸை எல்லா இடத்துலையும் பாதிக்கலாம். ட்ரிப்பு போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டாய்லெட் கிளீன் இல்லைன்னா எனக்கு பிடிக்காது, நான் மூட் அவுட் ஆகிடுவேன், என்னால் எதையும் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொன்னால் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. எல்லாரோட குரூப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் யாராவது எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசிட்டா மாதிரி வந்து பண்ணா எனக்கு மூட் அவுட் ஆகிடும், உங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நாம பார்த்துக்க இதுக்கு ஈக்குவலா எதெல்லாம் நம்மளை, என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகிழ்ச்சியா இருக்குது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரெண்டும் மூளைக்கு ரெண்டு வேறு வேறு விதமான வேலைகள், இரண்டுக்குமான தேவைகள் இருக்கு, ரெண்டுக்கும் வரையறை இருக்கு. இதை மீறி தான் நீங்க வந்து அப்படின்னா உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுன்றதை நோக்கி போனாலும் கூட உங்களை மகிழ்ச்சி இல்லாம வச்சுக்கிற வேற ஒரு விஷயத்தை நீங்க கையாளலைன்னு சொன்னா இதை உங்களால் அனுபவிக்க என்ஜாய் பண்ண முடியாது. இந்த சிக்கல் இருக்கு. இதை பரிசீலிக்கிறது நல்லதா இருக்கும். ஸோ இந்த கணக்குல ரெண்டையுமே ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்குங்கிறது உண்மை. ஓகே சார், சினிமா பாக்குறது, புக்கு படிக்கிறதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் எப்படி பார்த்தாலும். பட் இப்போ நான் சரக்கு அடிக்க போறேன், இல்ல சாப்பிட போறேன், இதை வந்து எனக்கு சந்தோஷமா நான் ஒரு குறைந்தபட்ச நேரத்துக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, எல்லாமே ஒரு லிமிட் தான். இப்போ ஒட்டு மொத்தமா அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற விதி வந்து எந்த பாசிட்டிவான ரிசல்ட்டையும் கொடுக்கும்னு நான் நம்பல. அந்த ஒரு பொருளை மட்டும் நம்பிட்டு உங்களோட ஹாப்பினஸ் இருக்குன்னா நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுடைய யதார்த்தத்திலிருந்து விலகி போறீங்க, உங்களுடைய மூளையை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு ட்ராப், அது குடிக்க அடிமையாகிறதுக்கான ஒரு ட்ராப்பா இருக்கும். அல்லது
வேறொரு வேலையை உருப்படியாக ஒரு வேலையை செய்யாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு பரிந்துரைக்கத்தக்கதல்ல. ரொம்ப ரேரா அது லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா வேணா ஒத்துக்கலாம். ஹாப்பினஸை வந்து ஒருத்தவங்களை வந்து பேம்பர் பண்றது, பாத்துக்கிறது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து சார் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சோகமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்ப என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கணும், அதுக்காக நான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்றதெல்லாம் பார்க்க முடியும். அப்படி பண்ணலாமா? நான் ஹாப்பினஸ் மட்டும் தான் கொடுத்துட்டே இருப்பேன், சேட்னஸ் போடாம நான் தடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னா அப்படி தடுக்கிறதுக்கான சாத்தியமும் இருக்கா? அந்த மாதிரி செஞ்சு குட்டிச்சவராக்கின பெற்றோர்கள் பலர் இருக்காங்க. இப்போ பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது போன்ற பேரண்டிங்ல இருக்கிற தேவையற்றது அல்லது தேவையானதை கொடுக்காம இருக்கிறதுங்கிறது தான் குழந்தைகள் லைஃபை பெருமளவு பாதிக்குதே தவிர, நாம பயந்துட்டு இருக்கிற மொபைல் ஃபோன் இல்லை. இன்ஃபேக்ட் மொபைல் ஃபோன் பயன்பாடு, கேஜெட்டுக்கு அவங்களை டிபெண்ட் ஆக்குறதுங்கிறது பேரண்டிங்கோட போதாமையிலிருந்து வருதே தவிர, அதனுடைய ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி எடுத்துக்கலாமே தவிர, இந்த மாதிரி நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிற நினைப்புல இருந்து, அதுலயும் குழந்தை வளர்ப்புல இருக்கிற அந்த வேலிடேஷன் வெறிக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து விலையை கொடுத்துட்டு இருக்கோம். பலர் தன்னை சுத்தி இருக்கிறவங்க வாங்கி தர்ற ஒரு பொருளை தான் குழந்தைக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுங்கிற ப்ரெஷர்ல இருக்காங்க. ஒரு தெருவுல ஒரே மாதிரியான பொருளாதார நிலைமையில இருக்கிறவங்க ஒருத்தர் வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்கன்னா மற்றவர்கள் நர்வஸ் ஆகுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் படையெடுக்கிறது நடக்குது. மிடில் கிளாஸ்ல வெளியில தெரியாம இந்த அக்கப்போர் வந்து இது வந்து நடக்குது. குழந்தைகளையும் அந்த வேலிடேஷனுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அண்ட் குழந்தைங்களோட பிடிவாதத்தை கையாள தெரியாமல் உண்மைதான் நினைச்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கறது இருக்குல்ல, அது ஒரு ஐபேட் வாங்கி கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, பைக் வாங்கி கொடுக்கறதுல ஆரம்பிச்சு, ரொம்ப சின்ன வயசுல அவங்கள எந்த கஷ்டமும் இல்லாம வளர்க்கணும்னு அவங்க 3-4 வயசுல பண்ற தப்பு காலத்துக்கும் 25 வயசு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி குழந்தைய வளர்க்குறதுங்கிறது என்ன கேட்டால் அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி. அது ஏன்னா ஒரு ஒரு குற்றவாளியை உருவாக்குறதுக்கான எல்லா தகுதிகளும் உள்ள ஒரு தவறு. 2 வழி பண்ணலாம். ரொம்பவும் நீங்க செல்லம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை ஒண்ணு உங்களை மிரட்டி சாதிக்க பார்க்கும், அதாவது நான் என்ன ஏதாவது பண்ணிக்குவேன்னு சாதிக்க பார்க்கும், இல்லை நான் ஒன்னு ஏதாவது பண்ணிடுவேன்னு சாதிக்க பார்க்கும். ஒன்னு ஏதாவது பண்ணிடுவேன்னா அப்பா அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பொருளை உடைப்பேன். எவ்வளவு பேர் அந்த மாதிரி பண்றாங்க? தூக்கி எரிஞ்சிட்டு போற அந்த குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த டான்ட்ரம், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, இது வந்து இது முழுக்கவே வளர்ப்பு கோளாறு. ஸோ இப்படி யாராவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒன்று சொன்னாங்க, இல்லை நீங்களே இப்படி ஒரு நினைப்புல இருக்கீங்கன்னா, இல்லை நீங்க ஒரு பொட்டன்ஷியல் குற்றவாளியை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடந்த கால ட்ராமால இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எப்பயுமே சந்தோஷமே அவங்களால அதை ஃபீலே பண்ண முடியாது, எப்பயுமே ரொம்ப ஒரு அப்செட்டா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது உண்மையான்னு கேட்கிறேன். அதுலயும் கூட நிறைய கோளாறு இருக்கு. உண்மையில் ரொம்ப மோசமான ட்ராமால இருந்து வந்தவர்கள் வந்து லைஃபை ஒரு உதவி தேவைப்படும் உங்களுக்கு. நீங்க அதுல இருந்து மீண்டு வந்து ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஹெல்ப் பண்றது கண்டிப்பா ஹெல்ப் வந்து தேவைப்படும். அதை தேடுறதுக்கும் நிறைய வழி இருக்கும். பட் பல சமயங்கள்ல இது ஒரு தேவையில்லாத ஒரு லக்கேஜ். எப்பயோ எங்கேயோ 2 பேர் அவமானப்படுத்திருப்பாங்க, அது நடந்தான் தீரும். நீங்க விரும்புற மாதிரி எல்லாரும் நடக்க மாட்டாங்க. அண்ட் 2வது எது இன்சல்ட்டுங்கிறதுலையும் ஒரு பர்செப்ஷன் சப்ஜெக்டிவ் தான், அது ஹைலி சப்ஜெக்டிவ். ஓகே, சில ஊர்கள்ல வந்து சத்தமாக கூட பேச மாட்டாங்க, இது கூட வராது, உரையாடலே ரொம்ப குறைவா இருக்கும். சில ஊர்கள்ல வந்து சாதாரணமா பேசிக்கிறதே சண்டை மாதிரி இருக்கும். கெட்ட வார்த்தை பயன்பாடுங்கிறது சென்னையோட ஒரு பகுதியில ஒரு குழந்தைகள் வந்து கேட்டே இருக்காது. வேறொரு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப சர்வசாதாரணமா இயல்பா 2 பேர் பேசிக்குவாங்களா இருக்கும், ஒரு சிரிச்சுக்கிட்டே பேசுற ஒண்ணா இருக்கும். ஸோ இதுல நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றதுங்கிறது இருக்குல்ல, ஒரு கெட்ட வார்த்தை வந்து சர்வசாதாரணமா பயன்படுத்துற ஒரு கெட்ட வார்த்தை வேற ஒருத்தனுக்கு என்ன எங்க அம்மா பத்தி பேசிட்டான்னு சொல்லி மூக்கொடைக்கிற லெவலுக்கு போகலாம். இதுவுமே கண்ணோட்டத்துல இருந்து வர்றதுதான் அது. ஸோ அப்படியே இருந்தாலும் கூட இதை ஒரு கடந்த காலத்தை அதற்குரிய அளவுக்கான மரியாதையோட பார்த்துட்டோம்னா நம்ம வெளியில வந்துட முடியும். இப்போ அதுல இருந்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம். சைல்ட்ஹுட் ட்ராமா, எஸ் அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆனால் பெரும்பாலான கேசஸ்ல அல்லது நான் பார்க்குற அந்த மிடில் கிளாஸ் ஓரளவு சொபிஸ்டிகேட்டடா வாழ்க்கையில இருக்கிறவங்க அந்த ட்ராமாவே பிடிச்சி சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்க ஹெல்ப் தேடணும், அல்லது அவங்க அதுக்குள்ள தன்னை புதைச்சிக்கிட்டு மற்ற இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அது கம்ஃபர்ட்டா இருக்கு. வேற எதையும் செய்யாம அந்த புலம்பலில் அல்லது ஒரு கண்டிஷனுக்கு ஆளாயிருக்கலாம்.
இப்படி நான் ட்ராமா பத்தி புலம்புனா எனக்கு என்ன யாராவது இதை நான் புலம்பலைன்னா எனக்கு யாரும் கூட இருக்க மாட்டாங்க. நான் இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னா தான் எனக்கு வந்து பேம்பரிங் கிடைக்கும். நான் அதீதமான ஒரு சொசைட்டிலேருந்து ஒரு பேம்பரிங் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா எனக்கு இப்போதான் கிடைக்கும், அல்லது எனக்கு வேற எதுவும் கிடைக்காதுன்ற ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம். மேபி இது எவ்வளவு பேருக்கு பொருந்துங்கிறது தெரியாது. பட் இதுக்கான வாய்ப்பும் உண்டு. ட்ராமாலேருந்து வெளியில வர்றதுங்கிறது அது உங்களுடைய புலம்புறதை விடவும், தொடர்ந்து புலம்புறதை விடவும் அதுக்கு சப்போர்ட்டை தேடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் சப்போர்ட்டை தேடி போகாமல் நாம இதுல புதைச்சுக்கிறோங்கிற கேள்விதான் அந்த இடத்துல வைக்கணுமே தவிர பிரதானமானது. ஆமா, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். முன்புனா பரவாயில்ல, உங்களுக்கு இதற்கான எந்த வழியும் இல்லாத காலம்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் மனித சமூகம் மனநோயாளிகளை பேயின்னு நினைச்சு மரத்துல கட்டி வச்சு எரிச்ச கதையெல்லாம் உண்டு. ரூம்ல போட்டு வச்சு அடைச்சு அவங்கள சாவு விட்ட கதையெல்லாம் உண்டு. யாரோ ஒரு லேடி திடீர்னு ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் மென்டல்லி இல் பேஷண்ட்டை வந்து கண்ணியமா நடத்தணுங்கிற மூமெண்ட்டே, பேரை மறந்துட்டேன், அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான். அது இன்னும் பல விஷயங்களை சொல்றேன். மிருக காட்சி சாலைகள்ல பிளாக்ஸ் அடைச்சு வச்சு, இந்தியர்களை அடைச்சு வச்சு காட்சிப்படுத்தின வரலாறு உண்டு இதே மனித சமுதாயத்துல, ஐரோப்பாவில். அதான் மக்கள் எதிர்த்து தான் அது வெளியில வந்துச்சு. ஸோ ஒன்றும் பாஸ்டை வந்து தூக்கிட்டு இருக்குதுங்கிறது என்னன்னு சொன்னா, அது நிகழ்கால மகிழ்ச்சியிலிருந்தும் அல்லது நிகழ்கால ப்ரெஷர்ல இருந்தும் நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அது புதுசு எல்லாமே கஷ்டம்தான். நீங்க உங்களுக்கு அறிமுகம் இல்லாத எதுவுமே, நீங்க என்ஜாய் பண்ற எல்லாமே நீங்க ஒரு காலத்துல பயந்தது. சைக்கிள் ஓட்டுறது ஆரம்பத்துல ரொம்ப பயந்திருப்போம், அதன் பிறகு அது நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். புதிதாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஒரு மனத்தடை எப்போதுமே இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கும். நீங்க புது முயற்சிகளுக்கு அதையும் கூட நாம அதை ஒரு மகிழ்ச்சியின்மைன்னு பார்க்க அவசியம் இல்லை. அது நீங்க ஒண்ணு புதுசா கத்துக்கிறதுக்கு கொடுக்குற விலை. அது இன்னொன்னு, அது கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க விரும்புறது கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு எடுக்கிற சிரமம் அது எல்லா இடத்துலயும் இருக்கும். நம்ம ஒரு போட்டியில் பங்கேற்பதுல இருந்து இன்னொருத்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஆரம்ப கட்டம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அதை ஒரு மகிழ்ச்சியின்மைன்னு யாராவது உணர்ந்தால் அதை நாம அப்படி கேட்டகரைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது ரெண்டு மூளை செய்கிற ட்ரிக் எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த சூழல் எப்படியெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியோடு விளையாடுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம இப்ப இவ்வளவு நேரம் எதெல்லாம் தடையாக இருக்கு, எதில் நம்ம டீவியேட் ஆகி நம்ம மகிழ்ச்சி இல்லாம இருக்கோம், இதை நிறைய நம்ம பேசணும். அதை அடைவதற்கான வழி அப்படின்றது என்ன, ஹாப்பியா இருக்குது அப்படின்றது, அது சாய்ஸ்ன்றது ஒரு அளவு தான். ஹாப்பினஸ் சாய்ஸ்ன்றது ஒரு அளவுல தான்ன்றது சொன்னீங்க. மற்றபடி ஹாப்பினஸ் தான் பர்சியூட், எனக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதை நோக்கி போனோம் அப்படின்னா அதற்கான பயணம் அப்படின்றது என்ன? அதை ஒரு இலக்கா வைக்க வேண்டாங்க. லைஃப்ல அது பார்ட் அப்பப்பதான் கிடைக்கும். நீங்க ஒரே அடியா எப்போதுமான எல்லா நேரமும் அப்படி இருக்கணுங்கிற லட்சியமே என்ன கேட்டா கோளாறானது. நீங்க உங்களை மகிழ்ச்சி தராத விஷயங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு உங்க லைஃப்ல, அதையும் நீங்க கடந்து வந்துதான் ஆகணும். இன்ஃபேக்ட் அதெல்லாம் நீங்க அனுபவிச்சால் மட்டும்தான் உங்களால மகிழ்ச்சியை வந்து உணரவே முடியும். அனுபவிக்கிறது ரெண்டாம் பட்சம், உணரவே முடியும். அல்லது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களை நல்லா வச்சிருக்கும்னு எந்த அர்த்தமும் கிடையாது. அது வேறொரு வகையில் உங்களை நிறைய பயமுறுத்தலாம். ஸோ இதை ஒரு இலக்கா வச்சுக்க வேண்டாம். அண்ட் வேற என்னென்ன செய்யலாம்னா, டிசிப்ளின், ஒரு ஒழுக்கமான வாழ்வுன்றது. நான் சொல்றது வந்து ஒரு மிலிட்டரி டிசிப்ளின்லாம் நான் பரிந்துரைக்கல. ஆனா பொதுவா ஒழுங்கு, சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறது, சரியான நேரத்துக்கு வேலை செய்யறதுங்கிறது, நம்முடைய டாஸ்க் எல்லாம் சரியான நேரத்துல முடிக்கிறதுங்கிறது சஸ்பென்ஸை குறைக்கும் லைஃப்ல. அது உங்களை சேஃபா உணர வைக்கும். அது உங்களோட ஹாப்பினஸை நீங்க ஹாப்பினஸ்க்கான சான்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பயணத்துக்கான வாய்ப்பு வரலாம், பட் பயணம் நல்லா இருக்கிறதுங்கிறது உங்களுடைய மற்ற குவாலிட்டிஸை நம்பி இருக்குல்ல. அதை போல டிசிப்ளினுக்கு ஒரு ரோல் இருக்கு. அது ஃபைனான்சியல் டிசிப்ளின், எவ்ரிடே டிசிப்ளின், உங்களுடைய நட்பை பராமரிக்கிறதுல இருக்க டிசிப்ளின். ஒரு நாள் வந்து ரொம்ப ஹையா எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டு மறுநாள் வந்து கண்டுக்காம விடுறதுங்கிறது இல்லை. அதுலேயுமே கூட நம்மோடு தொடர்புடைய எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒழுங்கு இருக்கும்போது அது நாம வந்து நம்ம கிடைக்கிற ஹாப்பி மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் சஸ்பென்ஸ் அது குறைக்கும். பிறர் உங்களை வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க ஒரு அசாத்திய திறமைசாலியா இருக்கலாம், உங்களோட ஒழுங்கு அதை இடையூறு செய்யுதுங்கும் போது உங்களை யாரும் மதிக்கவே போறதில்லை, உங்க திறமையை யாரும் மதிக்க போறதில்லை. அப்ப என்ன ஆகும், என்னை யாரும் மதிக்கலங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கும். நான் என் குற்ற உணர்ச்சியிலேருந்து உங்களுடைய திறன் அபாரமானதா இல்லாம கூட இருக்கலாம், ஆனா உங்களுடைய ஒழுங்கு உங்களை தேவைப்படுபவரா வச்சிருக்கும். அது ரொம்ப முக்கியம்.
இப்போ காலம் வந்து பலர் சமயங்கள்ல வந்து தேவைப்படுபவர்கள் தேவையில்லாதவர்கள்னு ஆக்குது. வேறு வழியே கிடையாது. சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னா நாம தேவைப்படுபவராக இருக்கணும். தேவைப்படுபவராக இருக்கும்போது நம்முடைய பிஹேவியர்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும், நம்முடைய தினசரி வேலைகள்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும், நட்பை பராமரிக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், எல்லாமே. அண்ட் நம்முடைய எதிர்பார்ப்புலையும் கூட இது அடுத்ததுக்கு வரலாம். இது ஒண்ணு, நம்முடைய நடத்தையை மாத்திக்கிறது ஒன்று. பிறகு இந்த பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்காங்கிறத நாம அதை ரூல் அவுட் பண்ணணும் தான். தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு இருக்கு என்னுடைய பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்ததா சில வேண்டத்தகாத நாமளா உருவாக்கிக்கிற சில விதிகள் இருக்குல்ல, எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். மஸ்ட் ஹாப்பினஸ் கம்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஸ்கில். அது லைஃபை நான் ஒழுங்கா இருக்க நீயும் ஒழுங்கா இருக்குன்றத டிமாண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. சுருக்கமான உதாரணம் பார்ப்பேன். எனக்கு சிங்க் அன்கிளீனா இருந்தா மூட் அவுட் ஆயிடும். ஒரு நாள் ஃபுல்லா நான் மூட் அவுட்டா இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரோட வேணாலும் நடக்கும். நீங்க இன்னொருத்தர சிங்கை ப்ராப்பரா வச்சுக்கிறதுன்னு ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சினாரியா வச்சுப்போம். ஒரு 5 பேர் இருக்கிற ரூம்ல இருக்கீங்க, சிங்க் அன்கிளீனா வைக்கிறது யார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, அப்படிதானே இருக்கு. யார் வேணா அதை அன்கிளீனா வைக்கலாம். அது என்ன நாள் ஃபுல்லா பாதிக்கும். நான் அந்த சிங்கை கிளீன் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதை ஆர்கனைஸ் பண்றது நீங்க கழுவி கூட வைக்க வேணாம். நீங்க பாத்திரத்தை ஒழுங்கா போட்டு எக்ஸ்ட்ரா கிளீன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் உங்களோட ஹோல் டேவை காப்பாத்துன்னு சொன்னா நீங்க அந்த சாய்ஸ் எடுக்கிறதா நல்லது. நீங்க மீதி இருக்கிற 4 பேரை திருத்தி நல்வழிப்படுத்துவதை விட இது சுலபம்னா செஞ்சுட்டு போயிடணும். இது நாம கொடுக்குற விலை. சென்னையில இருக்கோம், சென்னையில அனுபவிக்க வேண்டிய 100 விஷயம் இருக்கு. அதுக்கு இடைஞ்சல் பண்ற டிராஃபிக் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. இதுதான் என்னோட பிரச்சனைனா, இந்த 100 விஷயத்துக்கு நான் கொடுக்குற விலை இது 2. இதை கவர்மெண்ட் மாத்துறதுக்கு ஒரு வேலை செய்தா அதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறது வேற விஷயம். அல்லது இதை மாத்திர மாதிரியான ஒரு கட்டமைப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் இந்த 2 அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முடப்பட்டுக்கிட்டு நாம கிடைக்கிற 100 வந்து 100 நாள கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து விட்டு தர அவசியம் இல்லை. பிஹேவியர்ல மாத்திக்கிற விஷயம்னு சொன்னா பழி உணர்ச்சி அண்ட் அடுத்தவங்களை வந்து மதிக்காம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது, இது எல்லாத்தையுமே அவசியமே இல்லை. நான் சொல்றது இங்க பெரிய ரோல் வந்து இப்போ சோசியல் மீடியால அந்த ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு கமெண்ட் போட்ட ஒருத்தனுக்கு கவுண்டர் கமெண்ட் போடுறதுக்கு தயார்படுத்திக்கிறதுல இருந்து, அவங்களோட ஃபெயிலியருக்கு காத்திருக்கிறதுல இருந்து, தினசரி நடத்தையிலேயே அடுத்தவங்கள ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டு, இது எல்லாமே பரவலா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு இடங்கள்ல இருக்கு. நான் பேசுற ஆட்கள்கிட்ட இருந்து அது வெளிப்படுது. வெளியில பழி உணர்ச்சின்னு தெரியாது, அதை எப்படி விட்டுட்டு சும்மா போகலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு லக்கேஜ். நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்றது அது வேற விஷயம். பழி உணர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த ஒரு மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ், இதை கைவிடுறது நல்லது. அல்லது இதுக்கு எல்லாமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்கக்கூடிய, நம்ம கிட்ட நம்ம மாத்திக்கிறது. ஏன்னா இதெல்லாம் இது வந்து ஏன் நான் இதை வலியுறுத்த வேண்டியிருக்குன்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸை உங்க சோசியல் மீடியால வெளிப்படுத்தும் போது, பேசும்போது வெளிப்படுத்தும் போது அதை கை தட்டி என்கரேஜ் பண்ணுவான். இது அந்த லைக் போடுற மாதிரி. இந்த லைக்குக்கு ஆசைப்பட்டு நாம அந்த வேலையை வந்து நம்ம நினைச்சதை விட வீரியமா செஞ்சு தொலைப்போம். அதனுடைய விளைவு என்ன இருக்கும்னா, நம்மளை நம்பி சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு 100% நல்லது செய்ய போறது இல்லை. ஒரு சமயம் உங்களுக்கு விரும்பினது செஞ்சிருப்பாங்க, விரும்பாத செஞ்சிருப்பாங்க, உங்களோட கோரிக்கையை நிராகரிச்சிருப்பாங்க. இந்த கோவத்தை என் மேல திருப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லி என்னன்னா, மற்றவர்கள் உங்ககிட்ட ஒரு பாதுகாப்பான தூரத்துல போய் நிற்பாங்க. இது நாம இந்த விலை நமக்கு அஃபோர்டபுளா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சரியான நட்பை உருவாக்குறதுங்கிறது இப்போ ரொம்ப டஃப். இதை மாதிரியான தனிப்பட்ட சுபாவத்துல இருக்கிற தேவையற்ற லக்கேஜை நாம வந்து தூக்கி போடலாம். அதீத கிளீனினஸ் எதிர்பார்க்கிறது, நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறது, இது எல்லாத்தையும் விட்டு தர்றது இன்னும் இலகுவாக்கும். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமானது நான் இப்போ நினைக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட். எதிர்பார்ப்பை அதோட ஒரு ரியாலிட்டி ஓரியன்டேஷனோட அதை இணைப்பது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பை நிர்வகிக்கிறது, யதார்த்தத்துக்கு பொருத்தமான எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறது. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்கலாம். அரசியல்ல இருக்கட்டும், விளையாட்டுல இருக்கட்டும், அபாரமான திறமைசாலிகள் தங்களுடைய திறனுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாம போயிருக்காங்க. அதுக்காக எல்லாருமே தங்களை வந்து முடக்கிட்டுலாம் உட்காரல. அந்தந்த விடுபட்ட வாய்ப்புகளை நினைச்சு அதை கவலைப்படுறதை விடவும், நாளைக்கு இப்போதைய லைஃபை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும். நீங்க அதை இந்த கண்ணோட்டத்துல நீங்க உலகத்துல அதற்கான ரிலவெண்ட் கதைகளை தேடினீங்கன்னா 1000 கிடைக்கும். ஒரு இன்வெஸ்டர்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட இன்வெஸ்டர்ஸோட கடவுள் வாரன் பஃபெட் 50 வயசுல இருந்த சொத்துக்கும் இப்ப இருக்க சொத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. 50 வயசு வரைக்கும் ஒரு பெருசா
அவ்வளவு பெருசா அவர் அந்த சொத்து மதிப்பு இல்லை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம எல்லா இடத்துலையுமே இது பண்ணலாம். நீங்க ஹோசிமின் அவருக்கு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு அவர் கொடுத்த விலையும் அவர் கொடுத்த காலமும் ரொம்ப பெருசு. அதுக்குள்ள செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னா அது இல்லை. அந்த அந்த லைஃப்லையும் கூட ஈவன் ஒரு ரொம்ப கடினமான இடத்திலும் கூட நீங்க அந்த இடத்துக்கு உண்டான ஹாப்பினஸ் அவைல் பண்ண முடியும். முக்கியமா எனக்கு புரிஞ்சது அப்படின்றது மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாம மற்ற உங்கள் திறன் சார்ந்து அல்லது வேற ஒரு விஷயம் சார்ந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய சந்தோஷத்தை வந்து கொண்டு போறதுக்கு அது ஒரு ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு உதவுன்றது. உறவுகளை கையாளுறதுல நீங்க அதிகபட்ச மெச்சூரிட்டியை எவ்வளவு வெளிப்படுத்துறீங்களோ உங்களுடைய நற்பண்புகளுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. இப்போ அதற்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. தற்காலிகமா சில இடைஞ்சல் வரலாம், அஃப்கோர்ஸ் நீங்க ஏமாற்றப்படலாம். யார் ஒருத்தரும் ஒரு சுரண்டலுக்கு ஆளாகிறதுங்கிறத நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனா ஒரு நல்ல நடத்தைங்கிறது உங்களை நல்லபடியா வச்சிருக்கும். நீங்க உறவுகளை பராமரிக்கிறதுலையும் எதிர்பார்ப்புகளை மேனேஜ் பண்றதுலையும் தினசரி ஒழுக்கத்திலையும் கொடுக்குற கவனம் வந்து நீங்க விரும்பினதை விட அதீதமான மகிழ்ச்சியா நீங்க உணரும். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான எல்லா காரணமும் இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்களுக்கு கிடைக்காத பல்வேறு வசதிகள் இன்னைக்கு ஒரு காமன் மேனுக்கு கிடைக்குது. நீங்க விரும்புகிற செய்தியை தேடி போய் படிக்கலாம், விரும்புகிற ஸ்கில்லை நீங்க கத்துக்கலாம், விரும்புகிற ஒரு நபருக்கு அவங்களுக்கு உங்க செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது சாத்தியம். கிடைக்கிற கருவிகளாகட்டும் அல்லது மருத்துவ வசதிகளாகட்டும் அல்லது ஒரு 50 வருஷம் முன்பு இருந்த ட்ரீட்மெண்ட்டை விட இப்போ வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸா ரொம்ப சீக்கிரம் உங்களை சரி பண்ற மாதிரியான சிகிச்சைகள் இருக்கு. ஆரோக்கியத்துக்கான உணவுகள் இருக்கு. உங்க மென்டல் ஹெல்த்துக்கு உதவுற உணவுகள்னு நீங்க வந்து இன்னைக்கு கிடைக்கிற தரவுகள் செய்திகள் வந்து உங்களை இன்னும் நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. இருக்கிற பிரச்சனைகள் ஊடாகவே கஷ்டங்களை நான் மறுக்கல. ஆனா இது எதுவுமே 50 வருஷம் முன்னாடி இருந்த மகாராஜாக்கள் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கு, அதை அவைல் பண்ணணுங்கும் போது அதுக்கு தடையா இருக்கிறதுல நாம கவனம் செலுத்தலாம். சோஷியல் மீடியாவோட பிஹேவியரை நாம மாற்ற முடியாது, அரசாங்கங்களுடைய ப்ரையாரிட்டியை நாம மாற்ற முடியாது. இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த இடத்துல மாற்றங்களை உருவாக்குறது பெட்டரா இருக்கும். ஸோ அது இன்னொரு நல்ல மாடலா இருக்க முடியும். அண்ட் அதை விட சொல்ல தவறுன்னு இன்னொரு செய்தி, நீண்ட கால விளைவை கணக்கு போட்டு எதிர்வினை ஆற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். எஸ்பெஷலி இப்போ இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ங்கிறது அடல்ட்டுங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா நான் கருதுறேன். அதோட கான்சிக்வன்சஸை பத்தி கவலைப்படாம டக்குன்னு எதிர்வினை ஆற்றுறது, இதை சொல்றதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்னு நம்புறேன். கள்ளக்குறிச்சி ஸ்கூல் இன்சிடென்ட்ல என்னுடைய நிலைப்பாடு அப்படியே வேற. பட் இந்த எக்கோ சேம்பர்ல எனக்கு ரொம்ப கடுமையான ஒவ்வாமை இருந்தது. ஆனா அது ரியாக்ட் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. முக்கியமானவங்க பேசும்போது தகவலை மட்டும் சொன்னேன், இல்லை இதுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. எனக்கு ரெண்டு தெரிஞ்சு, ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம். ஸோ எனக்கு இருக்கிற சாய்ஸ் என்னன்னா நான் வெயிட் பண்ணேன். அதே தான் இப்போ ரிதன்யா விஷயத்துலையும் இது எனக்கு இந்த கலெக்டிவ் பிலீஃப்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. இது செய்தி வேற ஏதோ ஒன்று தான் நான் நம்பினேன். அதை ட்ரைவ் பண்றது வேற ஒன்று. ஆனா அதை நான் நிரூபிக்க முயற்சியே பண்ணல. ஸோ தட் என்னால ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள். ஒருவேளை நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நான் எழுதுனேன்னா இன்னொருத்தருக்கு பதில் சொல்லி இந்த சண்டேல நேரம் போயிருக்கும். வெயிட் பண்ணலாம், ரொம்பலாம் ஒன்றும் ஆயிட போறதில்ல, உண்மை வர்றதுக்கு ரொம்ப காலம்லாம் ஆயிட போறதில்ல, நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால சொல்றேன். இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனை தவிர்க்கலாம். கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கும்போது உங்களால இன்னும் இந்த மென்டல் பீஸை உங்களால காப்பாத்திக்க முடியும். அதுவே பாதி நிம்மதியாக்கிறோம். நிரூபிக்கணுங்கிற தேவை எப்போதும் இல்லை. நிரூபிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. நிதானமா நிரூபிக்கணும். நீண்ட கால விளைவுகளை பரிசீலித்து முடிவெடுக்கிற தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் இல்லாம நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். அது ஒரு டூரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நீங்க உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தணும்னு கூட அவசியம் இல்லை. இதுவே பெரிய இன்னைக்கு வந்து அநேகமா பல பேர்கிட்ட இல்லாம போன ஒரு பொறுமையா இருந்தா. ஆமா, நீங்க இந்த விளைவுகளை பொறுமையா இருக்கிறது இல்லை, அமைதியா இருக்கிறது கூட இல்லை. அது உங்களை இரிட்டேட் பண்ணலாம். பட் நான் சொல்றது விளைவுகளை பரிசீலனை பண்ணி நாம் அமைதியா இருக்கிறது, அதுக்கு உண்டான வேலையை பார்க்கறதுங்கிறது. பொறுமை வேற. அது நம்ம இருந்ததுன்னா அமைதியா இருக்கிறதுன்னு பொறுமைன்னு எடுத்துக்கணும். எந்த உள் நெருக்கடியும் இல்லாம அமைதியின்மை இல்லாம இருக்கிறது. முடிஞ்சது. ஓகே. சம பண்ணணும்னா 4 விஷயம் சொல்றேன். இப்ப கடைசியா சொன்னதுல இருந்து ஆரம்பிப்போம். நீண்ட கால விளைவுகளை
பரிசீலனை பண்ணி நம்முடைய தற்காலிக எமோஷனல் அதுக்கு பலியாயிடாம, தற்காலிக உணர்வுகளுக்கு பலியாகாம நீண்ட கால விளைவுகளை பரிசீலிக்கிறது. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளை நல்லா வச்சிருக்கும். இது போதாது. நம்ம விவாதிச்சது இதுல நிறைய விடுபட்டிருக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை திரும்பவும் பேசலாம். பட் இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரணமான பார்வையில நம்ம விவாதிச்சது போதுமானது. பட் இதெல்லாமே செஞ்சும் சிலருக்கு இல்லாம போகலாம். சூழல் உங்களை வந்து எல்லாத்துக்கும் அனுமதிக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப நாம பொறுமையை வச்சுக்கணும். இதுக்கும் மேல எனக்கு வருத்தம் இருக்கு, என்னால ஹாப்பினஸ் அவைல் பண்ணவே முடியல, நான் டவுனா இருக்கேன்னா ஒரு டாக்டரை பார்க்கறது தான் சரி. ஒரு பெரிய டாபிக்ல சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம். சந்தோஷமா இருக்கிறது, எப்படி சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயம் எனக்கு ரிலேட் ஆச்சு, மக்களுக்கும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இங்கே நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.